ஹாய் ஆல். இது வந்து ஜெய்ப்பூர் டூர் போயிருந்தோம்ல, ஸோ அதோட vlog தான். இதில் வந்து மெயின் நான் வந்து கவர் பண்ணது என்னென்னா, ஜெய்ப்பூர் ட்ரிப் பிளான் பண்ணேன்னா எந்த மாதிரி இடம்லாம் சுற்றி பார்க்க அங்கே இருக்குது, ஸோ எங்கே எப்படி போகலாம், எப்படி வந்து டிக்கெட்டு ரேட்டு அது எல்லாமே வந்து இதில் டீட்டெயில் கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போகிற பாதையிலே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை டெல்லியிலேருந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, போகிற பாதையில் எல்லாமே வந்து நிறையா வந்து தாபா மாதிரி இருக்கும். அங்கேயே நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம், டீ கடை அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு வேளை நீங்கள் ஃபுட்டு செஞ்சு கொண்டு போகிறீங்க, நமக்கு வந்து டெல்லியிலேருந்து மேக்ஸிமம் 3.5 ஹவர்ஸ் தான் ஆகும். ஸோ அதனால் செஞ்சு கொண்டு போகிறீங்க, எங்கேயா சாப்பிட்ணுன்னா நோ ப்ராப்ளம். ஏதாவது தாபாவில் நிறுத்திட்டு அங்கே வந்து ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸ்க்கு ஏதாவது சாமான் வாங்கிட்டு அண்ட் நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு அங்கே கூட உட்காந்து நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணோம். ஸோ அங்கேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஏரியா இருந்தது, நல்லா இருந்தது, பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ஃபுட் செஞ்சு கொண்டு போயிருந்ததுனால அங்கேயே ஒரு இடத்துல உட்காந்து சூப்பராக ஒரு பிக்னிக் மாதிரி பண்ணிட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி நேராக ஜெய்ப்பூர் தான் வண்டியை விட்டோம். அதுக்கிடையில் எங்கேயுமே நிறுத்தலை. ஆனால் நம்ம 3.5 ஹவர்ஸ் ஜேர்னின்றப்போ ஒரே இடத்துல உட்கார வேணாமேன்னு சொல்லி ஒரு 2-3 இடத்துல டீ குடிக்க நிறுத்தினோம். அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகிட்டோம். ஸோ நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட்டில் தான் நிறுத்தியிருந்தோம். அந்த அமீர் ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ராஜா வாழ்ந்த ஒரு இடம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 12 வந்து ஒய்ஃப் இருந்தாங்களாம். ஸோ இதில் வந்து நாங்கள் கைடு வச்சுருந்தோம். ஸோ அவங்கள தான் வந்து ஃபுல்லாக வந்து கூட்டிகிட்டு சுற்றணும். ஸோ அவங்க வந்து ஃபுல் டீட்டெயில் சொன்னாங்க. ஸோ 12 ஒய்ஃபு. ஸோ இந்த காலத்தில் ஒரு ஒய்ஃப் வச்சுட்டு நம்ம வந்து சுற்றுறதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் அவங்க வந்து 12 ஒய்ஃப் வச்சுருந்தாங்களாம். ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி வந்து அவங்க ஒய்ஃப்க்கு வந்து இடம் வச்சுருந்தாங்க, ஒவ்வொரு ரூம் வந்து கட்டியிருந்தாங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் அதில் ஃபுல்லாக இருந்தது தவிர மற்றபடி எனக்கு எதுவும் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்டாக பிடிக்கல. ஸோ அவங்க சொன்ன ஸ்டோரியுமே எனக்கு அந்தளவு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் நான் பாதி ஸ்டோரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மேக்ஸிமம் மெயின் ஸ்டோரி பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ ராஜாவும் அவங்க ஒய்ஃபும் வாழ்ந்த ஒரு இடம் தான் வந்து இந்த அமிர்த் ஃபோர்ட். இங்கேருந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம மெயின் கேட்டில் நின்னோன்னா, ஸோ அங்கேருந்தே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா அங்கே வந்து ஜிப்ஸி வந்து அவைலபிளாக இருக்குது. அவங்க ஜிப்ஸி வந்து ரூட் வழியாக மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ ஒரு ஃபேமிலிக்கு வந்து 350 ருபீஸ் கேட்குறாங்க. நம்ம 300க்கு கொஞ்சம் பார்கனிங் பண்ணி பேசினோன்னா வந்து வரலாம் மேபி. நாங்கள் 350 320க்கு பேசினோம். ஸோ 350 சொல்லி 320க்கு வந்து பேசினோம். ஸோ அந்த ஜிப்ஸியில் போனோன்னா கொஞ்சம் கால்வலி இல்லாமல் போகலாம். பட் நடந்து போனாலும் நல்லாயிருக்கும். யானை சவாரி அந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்குது. ஸோ அதுவும் வந்து உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் வந்து நடந்து போகணுமேன்றது தேவையில்லை. ஜிப்ஸி கூட நம்ம வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. மேலே வரைக்கும் நடக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த இடத்துல வந்து ஒரு ஈவினிங் போல் போனோன்னா அந்த நைட் வியூ ப்ளஸ் அந்த மார்னிங் வியூ ரெண்டுமே சேர்ந்து பார்க்குற அந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அந்த நைட் டைமில். மேக்ஸிமம் நம்ம வந்து அதை சுற்றி பார்க்குற இடத்துலே வந்து நிறையா வந்து ஜுவல்லரி ஷாப்பு அந்த மாதிரி நிறையா அவைலபிள் இருக்குது. நமக்கு வேணும்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே வாக் பண்ணி போனோன்னா அங்கே ஒரு 4 கடை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி கையிலேயே கூட அப்படியே விற்றுட்டே வர்றாங்க. ஸோ அது வாங்கினா கூட வாங்கலாம் மேபி. ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருந்தது. எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. அந்த ராஜஸ்தானி அந்த ஸ்டைலில் இருந்தது. இதுதான் வந்து இந்த ஃபோட்டோட ரொம்ப பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்யூர் வெஜிடபிளில் உள்ள கலரை வச்சு இதில் வந்து அந்த பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த கலர் வந்து கொஞ்சம் கூட வந்து அழிஞ்சு போகலை அப்படின்றாங்க. ஏன்னா மழை வெயில் எல்லாமே பார்த்துருக்கு. பட் எவ்வளோ இருக்கும் 18th செஞ்சுரி அந்த மாதிரி டைமில் இருந்து
அந்த கலர் வந்து அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிரர் ஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த மிரரால் வந்து ஃபுல்லாக இருக்குது. குட்டி குட்டி மிரராக வச்சு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இது வந்து வாஸ்துக்காக வந்து செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. வாஸ்து மீன்ஸ் அதாவது இது உள்ளே வந்து அந்த நடு ஹால் இருக்குது, அதில் வந்து அலோவ் பண்ணல. அந்த ஹால் உள்ளே இருந்தாங்கன்னா நமக்கு வந்து யார் என்ன பண்ணால் கூட நமக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து அந்த இடத்துல வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுதான் அது ஓவரால், வேறு எதுவுமே வந்து அங்கே இல்லை. மேக்ஸிமம் அந்த 12 ராணி வந்து எங்கே உட்காந்துருந்தாங்க, எங்கே குளித்தாங்க, எங்கே நின்னாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நிறைய மேக்ஸிமம் இருந்தது இந்த ஃபோர்ட்டில். அப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ராஜதானி பேங்கிள்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஷாப்பிங் பண்ணால் இங்கேயே கூட பண்ணிக்கலாம். இது போக பாபு மார்க்கெட்டுன்னு சொல்லி ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே கிடைக்கிற ஐட்டம் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும், நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் இங்கேயே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜல் மஹல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணிக்கு நடுவில் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ இதோட இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே நைட்டு போனோம். ஸோ இது வந்து உள்ளே முன்னாடிலாம் வந்து அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 8 இயர்ஸ் பேக் வந்து அது உள்ளேயே வந்து நம்ம போகலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்றதுனால இந்த ரோட் வேலையே நின்று பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இங்கே எதுவுமே பார்க்குறதுக்கு இல்லை. ஹவா மஹல். ஸோ இந்த மஹல் பற்றி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக விண்டோஸ் வந்து ஃபுல் ஓப்பன் விண்டோஸ் வச்சு கட்டியிருக்கிறாங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. உள்ளே போனோன்னா நடந்தே கால் வலிச்சது. ஏன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸ் உள்ளே போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ஃபுல்லாக வேறு ஒன்றும் இல்லை, நார்மலாக வந்து சின்ன சின்ன ரூம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வேறு எதுவும் சொல்லிக்க மாதிரி இல்லை. அண்ட் உள்ளே என்ட்ரன்ஸ் போகிறப்பவே பார்த்திங்கன்னா இந்த ராஜதானி ட்ரெஸ் வந்து போட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்களா. சரி, ஓகே, நமக்கும் ஒரு மெமரிஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 100 ருபீஸ் கப்பல்லாம் வந்து எடுத்தோம். ஸோ 100 ருபீஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து மெயின் கேட். இங்கே ஊடி தான் வந்து நம்ம உள்ளே போகணும், அந்த ஹவா மஹல் உள்ளே போகிறது. இதுதான் வந்து ஹவா மஹல். இங்கே வந்து டோர் கிடையாது, ஃபுல் ஓப்பனில் இருக்கிற மாதிரி. அதனால தான் இது வந்து ஹவா மஹல்னு சொல்லுவாங்க. அவ்வளோ விண்டோஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ விண்டோஸுமே வந்து பார்க்குறதுக்கு யூனிக்காக அழகாக இருக்குது. இந்த ஹவா மஹல் மட்டும் இல்லை, மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த வந்து ட்ரெடிஷ்னல் அவங்க அழியாமல் வந்து பார்த்துட்ருக்குறாங்க. இந்த பொம்மலாட்டம் வந்து நிறைய இடத்துல நான் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கு வாவுன்ற மாதிரி இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேராக பார்க்குறேன் இந்த பொம்மலாட்டம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹவா மஹலில் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் போல் அன்றைக்கி ஃபுல் பிஸியாக இருந்தது. ரொம்ப கூட்டமாக ரஷ்ஷாக இருந்தது. அண்ட் ரொம்ப யூனிக்காக இருந்தது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே வாழ்ந்த ராஜா அது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அங்கே போட்டிருக்குறாங்க. அங்கேயும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து வந்துட்டோம். ஹவா மஹல்லேருந்து நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்லேயே வந்து நமக்கு வந்து ஜந்தர் மந்தர், அதுக்கப்புறம் வந்து சிட்டி பேலஸ், அது ரெண்டுமே வந்து இருக்குது. இந்த ஜந்தர் மந்தர்ன்றது பார்த்திங்கன்னா வாஸ்துக்காக கட்டின ஒரு இடங்கள் தான். ஸோ அதை நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சிட்டி பேலஸ் பற்றி நான் ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா இந்த ஜந்தர் மந்தர். ஸோ அது போகிற வழியிலேயே அங்கேயுமே நிறைய கடைகள் இருக்குது. உங்களுக்கு மேக்னெட்ஸ், அப்புறம் கிளாத்ஸு, ஸ்கர்ட்டு, அதெல்லாமே அவைலபிளாக இருக்குது.
ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் இந்த ஜந்தர் மந்தர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வாஸ்துக்காக கட்டின ஒரு இடம் தான் இது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா இதுக்கு தனி ஒரு விலாகே போடலாம். அவ்வளோ அழகாக கட்டியிருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய ஸ்கேலாம். ஸோ இந்த ஸ்கேலில் பொறுத்து தான் வந்து டைம் பார்க்குறது. ஸோ டைம் மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 16th செஞ்சுரினா 16, 17, 18 அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டைம் வந்து எப்படி பார்க்குறது, கரெக்டாக நாங்கள் நின்று பார்த்தோன்னா அந்த இடத்துல கரெக்ட் டைம் வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி அப்புறம் ராசிக்கல், ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து வாஸ்துப்படி ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. இதோட டீட்டெயிலாம் எப்படி நான் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளேயே வந்து ஒரு சின்ன ரூம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க டிவியில். ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து நம்ம அதை பார்த்தோன்னா இதோட ஸ்டோரி தெரிஞ்சிடும். நாங்கள் கூட ஃபஸ்ட்டு போனோன்னே என்னடா இது கல்லுக்கெல்லாம் வச்சுருக்காங்க, என்ன இது அப்படின்னு நினச்சோம். பட் ரொம்பவே சூப்பராக கட்டியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த கல் ராசி மேஷம் ரிஷபம் அந்த மாதிரி இருக்கும்ல அது. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ராசிக்கிட்ட வந்து நின்று கல்லை காமிச்சிட்ருக்காங்க. அண்ட் இதுவும் அதே மாதிரி தான் ஸ்கேலு. இது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிட்டி பேலஸ். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னிங்கன்னா, இங்கே வந்து ராஜா எல்லோரும் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போவும். ஸோ அவங்களோட வாரிசு எல்லாம் வாழ்ந்துட்டுருக்க ஒரு இடம் தான். ஸோ அந்த ஜந்தர் மந்தரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 60 ருபீஸ் ஒரு பர்சனுக்கு வரும். ஸோ இங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ். அவங்க வந்து இப்போவும் இருக்கிறாங்க. நம்ம வந்து அவங்கள பார்க்கலாம். அந்த ராஜாக்கள் அவங்களோட வாரிசு எல்லாருமே இப்போவும் இங்கே இருக்கிறாங்க. இது வந்து 300 ருபீஸ் நான் சொல்கிறேன்ல. உள்ளே போகிறதுக்கு இங்கே லைட்டாக அந்த வெளியில் இருக்கிறத மட்டும் சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்கிற பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அது போக இன்னும் மெயின் இருக்குது. ஸோ அந்த இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம உள்ளே போகிறதுக்கு 3000 ருபீஸ். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ப்ளூ ஸ்டோன்ஸ்லாம் வச்சு 3000 பர் பர்சன் கொடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நாங்கள் போகலை. பட் உங்களுக்கெல்லாம் விருப்பம் இருந்தால் ஒரு வேளை நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா போகணுன்னா போகலாம். அதுக்கு தனியாக டிக்கெட் வந்து எடுக்கணும். ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அங்கே என்னென்ன இருக்கும், என்னென்ன பார்க்கணும், என்னென்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்றத இதுலேயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அங்கே ஒரு பெரிய போர்டும் வச்சுருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்குள்ளேருந்து இங்கே உள்ளே வந்தாச்சுன்னா இங்கே ஒரு பெரிய ஹால் இருக்குது. இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா அதாவது அரசரும் அண்ட் மக்களும் வந்து சந்தித்து பேசிக்கிற இடம் அப்படின்னாங்க. இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குது, இதிலே வந்து கீழே அண்ட் மேலே எல்லாம் வந்து ப்ளூ கலரில் அப்படியே ஸ்டோன்ஸ்லாம் வச்சு அப்படி இருந்தால் பலன்றது தான் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். அது உள்ளே போகிறதுக்கு அந்த ப்ளூ மெஹல்னு சொல்லுவாங்க. அது நெட்டில் போட்டு பார்த்தா தெரியும். ஐ திங்க் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் 3000 கொடுத்து அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஆக்சுவலி இந்த 300 கூட எனக்கு வேஸ்ட்டாக தான் தெரிஞ்சது. இது எனக்கு உள்ளே வந்து அப்படி ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. ஓகே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். டிக்கெட் எடுக்க லைன்லலாம் நின்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 300ன்னு. அதுக்கப்புறம் சரி ஓகே எடுத்துகிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சூரிய மந்தர். நாங்கள் போனதுலேயே ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்னால் எனக்கு அந்த ஜெய்ப்பூரில் பிடிச்ச ஒரு இடம் இது தான். இது வந்து லாஸ்ட்டாக நாங்கள் ஊருக்கு கிளம்பி போயிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த நாகர் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது வந்து ஜெய்ப்பூரோட ஃபுல் வியூ காமிக்கும். அங்கே ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் இருக்கும். பயங்கர ஹில்ஸில் இருக்கும். அது இன்னும் 2 இடம் காமிச்சாங்க. அந்த 2 இடமும் வரைக்கும் போயிட்டோம். பட் எனக்கு அந்த பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நாங்கள் அங்கே போக வேணாம் அப்படின்னு சொல்லி நான் போகலை அப்படின்னோம். அப்புறம் எல்லாருமே பயங்கர டயர்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே எல்லாருமே ரிட்டன் வந்துட்டு போகிற பாதையில் கொஞ்சம் சாப்பிட்டு தெம்பானோடனே ஃபைனலாக இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரிய மந்திர் வந்தோம்.
ஸோ இந்த சூரிய மந்திர் பற்றி நம்ம சொல்லணும்னா சூரிய பகவான் வந்து உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களும் அந்த சூரிய ஒளியும் இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகுற ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடம்னு நான் சொல்லலாம் ஜெய்ப்பூரில். நிறைய பேருக்கு இந்த கோவில் பற்றி தெரியாது. ஒரு வேளை மேபி ஜெய்ப்பூர் ட்ரிப் பிளானில் இருந்தது, ஒரு வேளை மேலே வந்து பிளானில் இருக்குது அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டில் பாய்.